வணக்கம், வணக்கம். அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க? ஸோ ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு சசிகலா அவர்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்கிறது. அதாவது நம்ம நேத்திக்கு சொல்ல வேண்டிய செய்தி நேத்திக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போஸ்ட் போட்டோம் இல்லையா? அதனால கொஞ்சம் டீவியேட் ஆயிருக்கு. பட் சசிகலா அவர்களுக்கு பிஜேபி பச்சை கொடி காட்டியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ஒருவேளை கொடநாடுக்கு நேத்து கிளம்பி போனாங்க. அது அங்க கொடநாடுல கால வச்ச உடனே திரும்பவும் அதிகாரங்கள்லாம் கைக்கு வருதோ! அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்தால் தோணுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிடிவி, ஓபிஎஸ் இணைந்து விடுவார்கள். சசிகலா அவர்கள என்ன செய்ய போறாங்க? எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க பாஜக? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. பட் சசிகலா அவர்களை பொறுத்தவரைக்கும் இபிஎஸ், ஓபிஎஸ் எல்லாரும் இணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசை. பட் அந்த ஆசைக்குள் இபிஎஸ் தான் மண்ணள்ளி போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி. ஆனால் இபிஎஸ் வந்து இப்ப தென் தமிழகத்துல கையாள வேண்டிய சில சம்பவங்களை சசிகலா வைத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஆனா அவங்களுக்கு பதவி வந்து பெருசா குடுக்க மாட்டாரு அப்படிங்கிறது பாஜக இவருங்க சசிகலாவோட நிலைப்பாடு. ஆனா அவங்க வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று கண் கலங்கினாங்க. நீங்க எத்தன பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. அங்க கொடநாடுல வந்து பூமி பூஜை எல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு காலையில நினைக்கிறேன். போட்டுட்டு கண் கலங்கி நின்னத நம்ம பார்க்க முடிஞ்சது. காரணம் என்னன்னா, அதாவது அங்க போன உடனே பழைய நினைவுகள்லாம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, அவங்க எப்பவுமே என் கூடவே இருக்கிற மாரி இருக்கு. அப்படிலாம் வந்து புலம்பிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுடைய மணிமண்டபம் அந்த பக்கத்துல அந்த ரோடு இருக்கு இல்லையா? அந்த ரோட ஒட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அது ஓகே. அதெல்லாம் முடிஞ்சு நாளைக்கு கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கோ நாளான்னைக்கோ கிளம்புறாங்க. பட் அதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் அது ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தோட இன்விடேஷன் சசிகலா அவர்களுக்கு வந்து விட்டது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பாஜக சுமூகமாக போக நினைக்கிறாங்க. இப்ப எடப்பாடி ஒத்து வர மாட்டேங்கிறார். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப ஓபிஎஸ், இபிஎஸ் சாரி ஓபிஎஸ், டிடிவி. இப்ப சசிகலாவை சேர்த்துட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த முக்குளத்தோரோட ஓட்டுக்கள் வந்து ஒருங்கிணையும். அதனால வந்து அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனா சசிகலா அவர்கள் கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்ட மாரி தான் இருக்கு. ஏன்னா, அவங்க அந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் அந்த அழைப்பு வந்ததே வந்து ரொம்ப சந்தோஷமா ஏத்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்து கோவில், குளம்னு சுத்துற ஆளு இல்லையா அவங்க. அதனால அதுக்கு வந்து ஒரு ஆதரவு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு உண்மைதான். அந்த வகையில அவங்க வந்து அத ஒத்துக்கிட்டாங்க, ஏத்துக்கிட்டாங்க சந்தோஷமா. அதேபோல ஓபிஎஸ், டிடிவி எல்லாருக்குமே வந்து அந்த அழைப்பு கிடைச்சிருக்கிறதா தான் சொல்றாங்க. இது வந்து நேத்திக்கு வந்து மோடி அவர்களை சந்தித்து விட்டு எடப்பாடி ஓபிஎஸ் அவர்கள் வந்தாரு. எடப்பாடி அவர்கள் இந்த பக்கமே வரல. சேலத்திலேயே தான் இருக்காரு. சேலத்துல தான் காயத்ரி கூட நேத்திக்கு போய் கட்சியில சேர்ந்தாங்க. எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சோ ஓபிஎஸ் ஓட இது என்ன அப்படின்னா, மோடி அவர்களை சந்தித்து வரும்போது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றிய சில தகவல்கள், இந்த மாரி கேஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா, அந்த கட்சியோட இது வந்து கீழ போகும். அப்படி போச்சு அப்படின்னா, நமக்கு வந்து சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். அவங்க 3வது இடத்துக்கு தள்ளிட்டு பாஜக கூட்டணியிலிருந்து 2வது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2014லயே வந்து 19% வாக்குகளை வாங்குனாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது. அதாவது 3வது அணி. அ அப்போ வந்து திமுகவுக்கு தான் அது பின்னாடிவா இருந்தது. நெறைய பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆனால் இப்ப 2019ல திமுக முன்னாடி வந்துருச்சு. பா அதிமுக 2வது இடம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப அதே மாதிரியான சூழல் தான் இப்ப 2024 தேர்தலில் இருக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. பட் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு அச்சம் வந்திருக்குது. அவருக்கு என்ன அச்சம்னா, நான் 3வது இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா, திரும்ப எழுந்து வர்றது கஷ்டம் அப்படின்னு. அதாவது நீங்க அதிமுகவுடைய வீர வரலாறு கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால வரலாறு. கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளா 71ல ஆரம்பிச்சதுன்னா, அங்க ஒரு 30 வருஷம், இதுல ஒரு 23 அது 55 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இதுல எம்ஜிஆர் அவர்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 18 வருடங்கள் தான். 18 வருடங்கள் தான். மீதி இருக்கிறது எல்லாமே ஜெயலலிதா அவர்களோட இதுல இருந்து. இப்ப கடந்த ஒரு 4 ஆண்டுகளா எடப்பாடி, ஓபிஎஸும் போட்டி போட்டு பண்ணாங்க. இப்ப அதுவுமே இல்லாம போச்சு. இப்ப இபிஎஸ் கிட்ட தான் கையில இருக்கு. ஆனால் இப்ப இபிஎஸ் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த அதிமுக வந்து அழிவை நோக்கி செல்லுகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த அச்சத்துல தான் அவங்க சசிகலா பேசுறாங்க. இல்ல இந்த கட்சி வந்து இவங்க ஜெயலலிதா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. இது வந்து 1000 காலத்து பயிரு. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக அழியவே அழியாது. அது கடைசி தொண்டன் இருக்கிற வரைக்கும் இந்த அதிமுக உயிர்ப்போட இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல். அதாவது அதிமுக வந்து ஒற்றுமையா இருக்கணும். அந்த மாரி பிரிஞ்சு எல்லாம் சுக்கு நூறாகி கிடக்கிறோம். 3 4 பிரிஞ்சு கிடக்கிறோம். எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அப்படிங்கிற ஒரு ஆசை சசிகலா அவர்களுக்கு இருக்கிறது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதாவது சொன்னா கூட எதிர்த்து எதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க.
ஏன்னா என்னைக்காவது இணைஞ்சோம் அப்படின்னா அவங்கள மாதிரி நம்ம வாய் விட வேண்டாம். ஏன்னா அவராவது எடப்பாடி பழனிசாமியாவது எதையோ பார்த்து நாய் குறைக்குது அப்படின்னாரு ஒரு தடவை சசிகலா அவர்களே. அதே போல ஜெயக்குமார் ஆகட்டும், நம்ம இவர் கேபி முனுசாமி ஆகட்டும், எல்லாருமே வந்து கொஞ்சம் கீழ்த்தரமா பேசினாங்க. மதுரையில இருந்து மட்டும் ஒரு சிலர் அந்த அம்மா மேல இன்னொன்னு மதிப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவர் ஓபிஎஸும் இல்ல அவங்க சின்னம்மா சின்னம்மா தான் சொல்றாரு. பட் இந்த சூழல்கள் மாறுனா சசிகலா அவர்களை கழட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தது. ஆனா இப்ப என்ன நினைக்கிறாரு மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சசிகலா அவர்கள் இருந்தால் இது ஒரு 2, 3% இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னா அத செய்யலாம். ஏன்னா முக்குலத்தோரோட அந்த வாக்குகள் வந்து பிரிய வேண்டாம். அதிமுகவுக்கு போகிற வாக்குகளையும் இங்கே அதாவது இதுவரைக்கும் அவங்க வந்து அதிமுகவுக்கு ஆதரவு தான் குடுக்குறாங்க. 2019 தேர்தல் ஆகட்டும், 2021 தேர்தல் ஆகட்டும், அவங்க ஆதரவு தான் குடுக்குறாங்க. சோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அ இப்போ வந்து அவங்க எதிர்ப்பு நிலை அப்படின்னு எடுக்கும்போது, கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா, ஓட்டுகள் அதிமுகலருந்து பிரியும். கிட்டத்தட்ட அங்க ஒரு 35% இருந்தது. இப்ப 28, இப்ப 23 ஆயிடுச்சு. அதுலேருந்து இவங்க ஒரு 10, 12% வெளில எடுக்குறாங்க அப்படின்னா, அங்க ஒரு 12, 13% தான் இருக்கும். சோ அப்படி இருந்தது அப்படின்னா, அதிமுக ஆட்டோமேட்டிக்கா பின்னடைவை சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் பாஜக போடுது. அதேபோல இந்த பாமக, தேமுதிகவெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்களோட கணக்கு வந்து ஒரு 20லிருந்து 25% வோட்டிங் பார்க்குறாங்க. சில தொகுதிகள அத டாமினேட் பண்ணும்போது ஒரு 3, 4 இடங்கள்ல நம்ம வெற்றி பெற முடியும். அது வந்து திமுகவுக்கு கொஞ்சம் பின்னடைவு தான். அந்த மாரி விஷயங்கள பண்ணலாமான்னு அண்ணாமலை ஒரு முடிவு எடுக்கிறார். அண்ணாமலையோட முடிவு தைரியமான முடிவு. அது பாஜக மேலிடம் கூட எடுக்கலங்க. இவர் தான் எடுக்கிறார். அந்த அந்த விஷயத்துல தான் இப்ப எங்க டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் எல்லோரையும் ஒன்றிணைக்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் பிரதமரை வந்து சந்திச்சுட்டு போனாரு. அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, இப்ப ஓபிஎஸ் சொன்னா எல்லாரும் ஓகே அப்படிங்கிற மாரி ஒரு சூழல்ல இருக்கிறதுனால, அவர் வந்து இப்ப அதிமுகல இருக்க ஒரு முன்னாள் அமைச்சர்கள் மீதும், எடப்பாடி அவர்கள் மீதும் இருக்கிற குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுத்தா இன்னும் வேற லெவல்ல இது போகும். அதனால தயவுசெய்து இத பண்ணுங்கங்கிறத சொல்றதுக்காகவே போயிட்டு இருந்தாருன்னு நெனைக்கிறேன். ஆனால் நிருபர்கள் வந்து அவர்ட்ட கேட்டாங்க நேத்தைக்கு மதியானம். கேட்கும்போது, நான் இல்ல இது ஒரு மரியாதை நிமித்தமா வரவேற்கிறதுக்காக போனேங்க. ஒண்ணும் இல்லங்க. ஏங்க வரவேற்கிறதுக்காக ஒரு தூரம் ஆளுநர் மாளிகை வந்து உள்ள போய் 1/2 மணி நேரம் பேசிட்டு திரும்ப வர்றீங்க இல்லையா? அப்பாயின்ட்மென்ட் கேட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு உள்ள போய் வர்றாருன்னா, அவர் சொல்றாரு சிரிச்சுட்டே வேற சொல்றாரு. வரவேற்கிறதுக்காக போனேன் அப்படின்னு. ஏங்க அது ஏர்போர்ட்க்கு வந்துட்டு அப்படியே போயிருக்கலாமே. சோ ஆளுநர் மாளிகை வரைக்கும் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, அதுதான். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துக்கு மேல ஆச்சுன்னு நெனைக்கிறேன். உள்ள போயிட்டு வெளில வர்றதுக்கு. ஆ சரி அப்போ அண்ணாமலையும் இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன முழுசா தெரியல எனக்கும். யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. பட் இந்த மாதிரியான சூழல்கள் வந்து அதிமுகவோட கூட்டணியை உடைத்து இந்த பக்கம் வர்றதுக்கு பயன்படுத்துறாரு. இப்ப ஜி.கே. வாசன், இவரு ஏ.சி. சண்முகம் இவங்கலாம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கங்கிறாங்க. அங்க பாமக மட்டும் தான் அங்கேயா, இங்கேயான்னு ஊசலாடிட்டு இருக்காங்க. திமுக வந்து பாமகவுக்கும், தேமுதிகவும் கதவை அடைத்து விட்டார்கள். ஏன்னா இருக்கிற கூட்டணி போதும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ பாமக வந்து பாஜக பக்கமா, அதிமுக பக்கமா? அப்படிங்கிறது தான் இப்ப பெரிய விஷயம். அங்க 10 சீட் கேட்கிறாரு, இங்க 12 சீட் கேட்கிறாரு. பட் எங்கேயா இருந்தாலும் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. சோ பாஜகவுடைய கை வந்து ஓங்கிக்கிட்டே இருக்கு. இப்போ அதிகமா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படிங்கிறது கண் முன்னாடி தெரியுதுங்க. சோ இந்த விஷயத்தை நீங்க ஒட்டி பார்க்கும்போது, நம்முடைய அ தமிழகத்தோட தலையெழுத்தே மாறப்போகுது. நான் எப்பவுமே சொல்லுவேன் 2 திராவிட கட்சிகள் உயிர்ப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்றத பார்த்தா உயிர்ப்போட இருக்காது. நான் என்ன சொல்றேன், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி எல்லாருமே கூப்பிட்டு வச்சு பேசுங்க. ஒன்றுபடுங்கள். நீங்கள் ஒன்றுபட்டால் பாஜக இங்க ஒண்ணுமே கிடையாது. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போலங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆமா. ஆனா அத பண்ணுவாரா எடப்பாடின்னு தெரியல. பட் அப்படி இருந்தால் அது அதிமுகவின் அழிவை நோக்கி நகர்த்துகிற ஒரு வேலையாகத்தான் இருக்கும். நான் இன்னும் கெட்டு போறேன், என்ன பந்தயம் கட்டுறேங்கிற மாரி தான் எடப்பாடி பண்ணிட்டு இருக்காரு. சசிகலா அவர்கள் அதுதான் சொல்றாங்க. நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணுங்கிறாங்க. பட் இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு பாடத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தரும், பாஜகவுக்கும் தரும். பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பா உணர்வார்ன்னு நினைக்கிறேன். சோ நம்முடைய ஒற்றுமை முக்கியம் அப்படின்னு அதுக்கப்புறமாவது அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 3வது இடத்தை நோக்கி அதிமுக சென்று கொண்டிருக்கிறது. 2வது இடத்துல பாஜக, ஓபிஎஸ் கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு தோணுது. ஒருவேளை பாமகவும் இங்கே வந்துவிட்டால் வட மாநிலங்களில் பெரும்பாலும் இவர்கள் 2வது இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக 3வது இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 30 தொகுதி இருக்குன்னு 40 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாண்டிச்சேரி உட்பட. இதுல கிட்டத்தட்ட ஒரு 20, 25 இடங்கள்ல 3வது இடத்தை பிடிக்கும் அதிமுக. பாஜக கூட்டணி 2வது இடத்தை பிடிக்கும் அப்படிங்கிற மாரி இருக்குங்க. ஓரிரு இடங்கள்ல வெற்றி பெறலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா சூழல் வந்து நம்ம மார்ச்சுக்கு அப்புறம் தான் அது கிட்ட நெருங்க நெருங்க தான்
மக்களோட மனநிலை எப்படி இருக்கு, டேட்டாஸ் எப்படி வருது அப்படின்றத பார்க்கணும். கருத்து கணிப்புகள் எப்படி வருதுன்னு பார்க்கணும். பட் இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30லேருந்து 37 இடங்கள், 38 இடங்கள் கூட திமுக கூட்டணி வெற்றி பெறும். அது 40ஆக கூட இருக்கலாம். நமக்கு தெரியாது. ஏன்னா கடைசி நேரத்தில கூட மாறலாம். மக்கள் நிலை பெருசா மாறல அப்படிங்கிறது தான். ஏன்னா, அவரு இப்ப மகளிர் கொடுக்கிற அந்த ரூ. 1000 ஆகட்டும், இப்ப இந்த ரூ. 3000 இந்த வெள்ள நிவாரண நிதியாக கொடுத்ததாகட்டும், இப்படி மக்கள வந்து கொஞ்சம் சந்தோஷத்துல தான் வச்சிருக்கு திமுக. அதனால அவங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கு. பட் ஆனா, இப்ப பாஜக கூட்டணி வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆயிட்டே வர்றதுல, அதிமுக தனித்து இருக்கிறதும் வந்து திமுகவுக்கு பெரிய பிளஸ். ஏன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டு பிரியுது. ஏன்னா, அந்த 2019 ஒற்றுமையாக இருக்கும்போதே அப்படியே அடிச்சு துவம்சம் பட்டு வந்துட்டாங்க திமுக. அதனால இந்த முறையும் அப்படித்தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். சசிகலா அவர்களுக்கும் ராமர் கோயில் இந்த கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா கருதுகிறார் அவரு. அதேபோல ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இணைந்தால் அவங்களுடைய பலம் வந்து அதிமுகவை விட ஒரு பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கும், இல்ல கம்மியா இருக்கும். பட் அது பாஜகவுக்கு பேருதவியாக இப்போதைக்கு இருக்கு அப்படிங்கிறது தான். அண்ணாமலை அவர்கள் நினைப்பது நடக்கும். ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அடுத்து 2026 இல்லனாலும் 2031லயாவது வரணும்னு நினைக்கிறாங்க. பட் 2026ல எதிர்க்கட்சியாவது வரணும்னு நினைக்கிறார் பாஜக. பட் அது முடியுமான்னு தெரியல. பட் அவங்க ட்ரை பண்றாங்க. லெட் தெம் ட்ரை. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் வேற வேற என்ன சொல்ல முடியும்? பட் அதிமுக 3வது இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறது மாற்று கருத்து இல்ல. அது ஏங்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பேசலாம். ஏன்னா அந்த வாக்கு வங்கிகள் என்ன மாறி இருக்கு? ஏன்னா இந்த 2, 3 வருஷத்துல ஏதாவது மாற்றங்கள் மக்கள் மனசுல ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா? எல்லாத்தையுமே பார்ப்போம். ஆ மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். அதேபோல நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ். பை டூ எவரிஒன்.